திண்டுக்கல்லில் முழுஇரவு ஜெபம். நாள் ஆகஸ்ட் 14. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல ஜெபிக்க முடியாம ஒடுங்கி போய் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து பிள்ளையினால ஒரு உதவியும் இல்ல, நான் இதேதான் நிலைமை என்று நினைக்கிறாயோ, அந்த இடத்திலிருந்து நற்செய்தி வரப்போகிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். நஷ்டமெல்லாம் மாறட்டும், பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவீங்களானா இடிஞ்சு கிடக்கிற சிறைப்பட்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. இடம் CSI தூய பவுல் ஆலயம், பாரிஸ் கால், திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகில், திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குவே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குவே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குவே. எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே.
இருப்பார்கள். நீதிமான்கள் சிங்கத்தைப் போல தைரியமாகவே இருப்பார்கள். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதனால், கர்த்தர் கூட வருவதனால், எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான், அவன் உயிரோடு இருந்த சகல நாளிலும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். இங்கே யோயாக்கீன் என்ற ஒரு யூதனுடைய ராஜா, யூத ராஜாவை பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 37 ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்துவிட்ட ஒரு மனிதன். இந்த யோயாக்கீன் அந்த சிறையில் இருந்த 37வது வருஷத்தில் இந்த பாபிலோன் ராஜா அவனை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவனுடைய தலையை உயர்த்தி அவனை சிறையிருப்பின் அந்த சிறைச்சாலை வஸ்திரத்தை மாற்றினானாம். அவன் சிறைச்சாலையில் என்று ஒரு வஸ்திரம் போடப்பட்டிருந்தான். சிறைச்சாலையில் அநேகர் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முகச்சவரம் பண்ண முடியாது, அவர்கள் நல்ல வஸ்திரங்களை உடுத்த முடியாது. அதற்கென்று அவர்கள் சில வஸ்திரங்களை வைத்திருப்பார்கள், பிரத்யேகமாக உள்ள அந்த வஸ்திரங்களை அவர்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி 1 வருடம் 2 வருடம் அல்ல, 37 வருடம் சிறைச்சாலையில் அவன் இருந்து விட்டான். இப்பொழுது அவனை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி பாபிலோன் ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு மேலாக அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி சிறைச்சாலை வஸ்திரத்தை மாற்றி அவன் தன்னோடு கூட அப்பம் புசிக்கும்படியாக அந்த பாபிலோன் ராஜாவுடைய கண்களில் இந்த யோயாக்கீனுக்கு கொஞ்சம் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அந்த இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சிறைச்சாலையின் வஸ்திரத்தோடு கூட அவமானத்தோடு, துக்கத்தோடு, பயத்தோடு, கவலையோடு ஏதோ ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாக சிறையிருப்பில் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல வருடங்கள் நீங்கள் இதே நிலையில் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறைச்சாலை வஸ்திரத்தை நான் மாற்றுவேன், உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்துவேன், உன் தலையை நான் உயர்த்துவேன், உனக்கு என்னோடு கூட போஜனம் பண்ணுகிற பாக்கியத்தை தருவேன் என்றுதான் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இளைய மகனை பாருங்கள், தகப்பனை விட்டு அவன் தூரமாய் போன பிறகு அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் போய்விட்டது, அவனுடைய பணமெல்லாம் போய்விட்டது, அவனுடைய மகிழ்ச்சி வாழ்வு போய்விட்டது, அவனுடைய ஆடம்பரங்கள் போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்தவனாக பன்றியோடு அவன் படுத்திருந்தான். அந்த தவிட்டை தின்ன ஆசையாய் இருந்தான் என்றால் அவன் எப்படிப்பட்ட உடையை உடுத்தியிருந்திருப்பான், எப்படிப்பட்ட வஸ்திரத்தை அவன் உடுத்தியிருந்திருப்பான். கால்களில் பீந்து போன செருப்புகள் இருந்திருக்கும், பீந்து போன கிழிந்து போன ஆடைகளைத்தான் அவன் உடுத்தியிருந்திருக்க வேண்டும். அவனுடைய அந்த ஆடைகளில் எல்லாம் அழுக்கு படிந்திருக்க வேண்டும். பன்றி படுத்திருக்கிறது சகதியும் சேருமான இடமாக இருந்திருக்கும். அந்த இடத்தில் அவனும் படுத்திருந்தான். அந்த உடைகள் எல்லாம் அழுக்கு நிறைந்ததாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த அழுக்கு வஸ்திரத்தை தகப்பன் வீட்டுக்கு அவன் எப்பொழுது வந்தானோ அந்த வஸ்திரத்தை அகற்றிவிட்டு சிறந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் என்று தகப்பன் சொன்னதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய சிறைச்சாலையின் வஸ்திரத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த அழுக்கு வஸ்திரத்தை, பன்றியோடு படுத்திருந்த இந்த கிழிந்து போன அருவருப்பான போட விரும்பாத இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டு உயர்ந்த சிறந்த வஸ்திரத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு உடுத்துவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு அப்படித்தான் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் கிடந்தான். அவனை பார்வோன் உயர்த்த நினைத்து அவனை அழைத்து வர சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை மாற்றினான் என்றுதான்
வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏதோ ஒரு அவமானம் என்ற வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொண்டு போய்கொண்டிருக்கலாம். நிந்தை இருதயத்தை பிளக்கிறது. வெளியில் வர முடியாதபடி கடன் சுமை வாரம் என்னை வேதனைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஏதோ ஒரு துயரத்தின் வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை, துதியின் உடையை ஆண்டவர் உங்களுக்கு உடுத்த போகிறார். உங்களுடைய கடந்த கால வஸ்திரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிவிட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வஸ்திரங்களை உடுத்துவதற்காக உம்முடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டதே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தை எங்கள் மேல் போடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். சிறைச்சாலையின் வஸ்திரத்தை யோயாக்கீனுக்கு அன்றைக்கு மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய வஸ்திரத்தை உடுத்துவித்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான துயரமான உடைகளை, வஸ்திரங்களை நீர் மாற்றிவிட்டு ஆண்டவரே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிற வஸ்திரங்களை ஆண்டவர் உடுத்துவிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அசுத்தம் என்ற வஸ்திரத்தை அகற்றிவிட்டு பரிசுத்தம் என்ற வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்தி விடுவீராக. அவிசுவாசம் என்ற வஸ்திரத்தை அகற்றிவிட்டு விசுவாசம் என்ற வஸ்திரத்தை உடுத்துவீராக. ஆண்டவரே, தேவ அன்பினால் அந்த வஸ்திரத்தினால் எங்களை நிரப்புவீராக. அதற்கு விரோதமாக போராடுகிற சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்குகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய சிறையிருப்பின் வஸ்திரங்களும் மாற்றப்படுகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.